ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. எனக்கு கல்லு வச்ச நகை தான் பிடிக்கும். அத ரிஸ்க் இல்லாம எப்படி வாங்குறது? கல்லு நகை எடைய கல்லு தனி தங்கம் தனி கரெக்டா பிரிக்கணும். அதை வாங்கும் போது உடைச்சு செக் பண்ண முடியாது. நம்பிக்கையான கடையில வாங்குறது தான் ஒரே வழி. கம்மி வேஸ்டேஜ்னு ஏமாந்து கல்லுக்கு கோல்ட் ரேட்டை கொடுக்காதீங்க. 1 இல்ல 2 இல்ல 10 மடங்கு அதிக விலையை கொடுத்துருவீங்க. காசு யாருக்கும் சும்மா வரல. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மாதம் மார்ச் மாதத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் தான் நடக்குது. 1 2 ஃபஸ்ட்டு இந்த 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்தது. கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சென்றார் சனி. சந்தோஷம். உலகமே உற்று நோக்கிய ஒரு சம்பவம். அடுத்ததாக என்னாச்சுன்னா, சுக்கிர பகவான் உச்சமடைக்கிறார். 3ஆம் தேதி அடைந்திட்டார். சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய். 3ஆம் இடத்துல 3ஆம் தேதி ஆயிட்டார். அடுத்ததாக குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். எப்போன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி. இந்த 12ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, சூரிய பகவான் 15ஆம் தேதி இதுக்கு மீனத்துக்கு போகிறார். போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. 5 கிரகங்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக என்ன பண்ணுறாங்க, கும்பத்திலேருந்து மீனத்துக்கு படையெடுக்கிறாங்க. இப்போ கும்பத்தில் இருக்காங்க எல்லாருமா, ஒருத்தராக ஒரு டேட்டில் போகிறாங்க. ஸோ மார்ச் தொடங்கி ஏப்ரல் 14 வரைன்னு வச்சுக்கலாம் நம்ம டைட்டில். காரணம், இந்த ஒரு மாதம் புத்தாண்டு வந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு. அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக சேர்க்கை அற்புதங்களை உண்டு செய்ய போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். 5 சொல். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? 5 கிரக பயிற்சியில் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதனுடைய பயிற்சி. அடுத்ததாக இந்த சனியினுடைய பயிற்சி. 6ஆம் தேதியெலாம் சனி பகவான்லாம் போயாச்சு. இப்போ இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெற்று 6ஆம் இடத்தில் இருக்கிறார். நண்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு என்று ஒரு ஸ்பெசிஃபிக் பலன்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 8 சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம் தருகிறார். விபரீத ராஜயோகம். 8 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம். அந்த விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலன்களை தருவார் என்றால், வழக்குகளில் வெற்றி. ஃபஸ்ட்டு பாயிண்டே தான். நீங்கள் எந்த வழக்கை தொட்டாலும், முக்கியமாக உங்கள் குடும்பத்தோட ஒய்ஃபோட ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறார். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய்னா 1 8 6ஆம் இடத்தில் வரும்பொழுது விபரீத ராஜயோகத்தை தருகிறார். சுக்கிரனாலே சுகபோகம், ஆடம்பர வாழ்க்கை. சில பேருக்கு ஐடி சம்மந்தப்பட்ட தொழில்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளி ஆன்சைட்டு கிடைக்குமாங்கிறத தேடிட்டு இருப்பாங்க. போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு கைகூடும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், கனடா போகணுன்னு நினைக்கிறேன், அமெரிக்கா போகணுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு விசா தான் கிடைக்கல, கவலையப்படாதீங்க, உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்த சுக்கிர பகவானுடைய அருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா சான்சஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா சீரியலில் நடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, திரையில் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க. கவலையப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஓகேணும். இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெறுவது உங்களுக்கு எப்படியான பலன்கள்னால், 8 6இல் மறைந்ததாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். கூட இருக்கிறது யாருன்னா சனி, யோகாதிபதி சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் 6ஆம் இடத்திலே சுக்கிரனோடு சேர்ந்திருக்கும் பொழுது எல்லா விதமான நற்பலன்களையும் தருகிறார். 2 செவ்வாய் பகவான் தனாதிபதி மற்றும் 7 இவர் எங்கே இருக்காருன்னா யோகாதிபதி வீட்டில் இருக்கார். அப்படி மெல்லமாக நகர்ந்து மீனத்துக்கு வரார். தனாதிபதியும் யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய 7 இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலே இவரோடு சேர்ந்திருக்கும் பொழுது, சுக்கிரனோடு சேர்ந்திருக்கும் போது என்ன ஆகும்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். பல பேருக்கு காதல் விஷயங்கள் கைகூடும். பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓகே ஆகும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஒன்றொன்றாக நிறைய நல்ல விஷயங்கள் இந்த செவ்வாய் பகவானால் ஏற்பட போகிறது. முக்கியமாக படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம். நல்லா படிப்பாங்க. படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம். அதுவும் விருப்பப்பட்ட துறை, ஃபேஷன் டிசைனிங் மாதிரி படிக்கிறவங்களுக்கெல்லாம், யார் யாரெல்லாம் உங்களுக்கு இந்த சினிமா எடிட்டிங், அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா,
இது போன்ற துறைகளுடையவர்களாக நெட்வொர்க்கிங், மேனேஜ்மெண்ட், ஏஐ கோர்ஸு ரொம்ப அற்புதமான நேரம். சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம், நல்லபடியாக பாஸ் பண்ணுவீங்க. சிவில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். பிரிட்ஜு கட்டுறதுல ஆரம்பித்து கட்டடம் கட்டுறதுல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நல்லா பண்ணுவீங்க. இந்த செவ்வாய் பகவான் தருகின்ற அற்புத பலன்கள். அடுத்ததாக 3வது சுபகிரகமாக என்ன, 12 கூடையவன். இதுதான் இருக்கிறதுலே ட்விஸ்ட்டு. இவர் என்னடானா, இவர் ஒரு பக்கம் சார் விபரீத ராஜயோகம் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரராக தான் இருப்பார். இவர் தான் விபரீத ராஜயோகத்தோட ஸ்பெஷலிஸ்ட். காரணம் என்ன சொல்லுங்கள்? விபரீத ராஜயோகத்தை தேடி தேடி எடுக்கிற ஒரே ஆள் இவர் தான். 12 கூடையவர் 6இல் மறைகிறார், 8 கூடையவன் 6இல் மறைகிறார். இந்த பக்கம் என்னடானா அப்படி வரிசையாக இவங்க எல்லாமே இந்த பக்கம் ஏற்கனவே சனி பகவான் 6ஆம் இடத்து ரோகசனி. அது ரோகசனின்னு சொல்கிறத விட அந்த 6ஆம் இடத்து சனி 6, 7, 8ஐயும் 12ஐயும் 3ஐயும் பார்க்கக்கூடிய விபரீத ராஜயோக சனின்னு வைக்கலாம். ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது உண்டாக போகிறது. எப்போ உண்டாகும்? இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உருவாகும். ஒரு விஷயம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசை எதிர்த்து பதிவிடுவது, அரசுக்காக எதையும் தேவையில்லாத வார்த்தைகளை அரசு எதிர்த்து பிரயோகம் பண்ணுறது போன்ற விஷயங்களை சமூக வலைதளங்களில் பகிர்றது போன்றவற்றில் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரமாதம். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துக்கு ஒரு முறை வாருங்க. இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்தால் வெறுங்கையோடு சென்றதா யாருக்கும் சரித்திரமே இல்லை. ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு சுவாமியை பார்த்துட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.